அதே மாதிரி உபனிஷத்துக்கள்லாம் சமுத்திர ஜலம் மாதிரி இருக்கு. அதுல உள்ள அர்த்த விசேஷங்கள் எல்லாம் ஆழ்வாராதிகள் என்ன பண்ணினா எல்லாரும் புரிஞ்சுக்க கூடிய தமிழ் பாஷையில பிரபந்தங்களை அருளி செய்தார். பெரிய உபகாரமாச்சு. ஆழ்வார்களுடைய அருளி செயலை கொண்டு விஷயங்களை அறியறதுக்கு சுலபமா இருக்கு. ஆச்சார்னா அதுவும் ஆகல. அருளி செயலை கொண்டும் அதுவும் ரொம்ப புதரப்பட்டு இருக்கு. அதனால அருளி செயலை கொண்டும் விஷயங்களை சுலபமா அறிய முடியல. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆழ்வார்கள்லாம் முழுக்க முழுக்க தாங்க பகவத் அனுபவத்துல ஈடுபட்டு அந்த எம்பெருமான பல பிரகாரமா அனுபவிக்கிறார். அப்படித்தான் அதுல பல பல 4000த்துல அநேக பாசுரங்கள் அவளுடைய அனுபவங்கள். அந்த பெருமாளை அப்படி அனுபவிக்கிறார். அவனை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் இருக்க முடியாதபடி அந்த ஸ்வராதிசயத்தோட அந்த பெருமாளை அனுபவிக்கிறார். ஆனால் சத்த முன்னாடி சொன்னோம் பாருங்க, வேதாந்தங்களுக்கு முரண்பட்ட வாதங்களை நிரசிக்காவிடில் வேதாந்தத்துக்கு ரட்சணம் கிடைக்காதுன்னு சொன்னோமே. அந்த மாதிரி பார்த்தா முரண்பட்ட வாதங்களை நிரசிக்கிறதுன்றது ரொம்ப குறைச்ச பாசுரங்கள் இருக்கு. ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமிலா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தார். குன்றம் போல் மணிமாலை மீது திருக்குறுவோர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுகிறே, நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உண்மையும் உன் படைத்தான்ல பாடிருக்கார். ஆனால் 4000த்துல 500 பாசுரம் இருக்குமா, இன்னும் அதை விட குறைச்சலா இருக்குமோ. அதனால பெருமாள் பார்த்தான், சரி ஆழ்வார்கள் அவதரிக்க செஞ்சா தன்னை பத்தியே பகவான் அடையணும், புரிக்கிறோம், கதறோம், அழறோம்னு இப்படியே இருக்க. அதனால என்ன இருக்கு, ஜனங்களுக்கு இதுதான் நம்ம பற்ற வேண்டிய விஷயம்ன்ற தெளிவு வரல. அதாவது என்னன்னா, பிற பட்சங்கள் எப்படி வேதாந்தத்துக்கு முரண்பாடு உடையதா இருக்குன்ற அவ மனசுல பதிஞ்சாதானே சரியான பட்சத்தை ஆசிரியக்கிறதுக்கு வருவா. கேட்கிற விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு ஏற்புடையதா இருந்தா சரி தப்பே தெரியாது. உடனே பெருமாள் பார்த்தோம், இது போராது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த கட்டமா என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா, ஆழ்வார்களை அவதரிக்க செய்த பிறகு அடுத்த கட்டமா என்ன பண்ணினான்னு கேட்டா, பிரகடராயும் பிரச்சன்னராயும் உள்ள பாஷண்டிகளால் உபரோதம் வாராமைக்காக சாட்சாத் நாராயணோ தேவக கிருத்வாமத்திய மயீம் தனு மத்யானு தரதே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினா. அதாவது என்னன்னா, சாஸ்திரத்தையே பிரமாணமாக ஒத்துக்கொள்ளாத நாஸ்திகவாதிகளை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வேத பாக்கியர்கள் சொல்றோம். அதாவது என்ன அர்த்தம், வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொள்ளாதவர்கள்னு அர்த்தம். அவளுக்கு பிரத்யட்சம் தான் அவ ஏற்றுப்பா. எது கண்ணுக்கு முன்னாடி இருக்கோ அதுதான் உண்மை. கண்ணுக்கு தெரியாததெல்லாம் அப்படி ஒண்ணும் கிடையாது. பரலோகம் கிடையாது, பகவான்னு ஒருத்தம் கிடையாது. காரணம் என்ன, சாஸ்திரத்தை ஒத்துக்காததுனால. இப்படி சாஸ்திரத்தை ஒத்துக்காத பிரத்யட்சத்துல காண்பவை உண்மை, காணப்படாதவை கிடையாது அப்படின்னு இருக்கிறவா தான் நாஸ்திகர்கள் என்பது. நாஸ்தின்னா இல்லைன்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியாத வஸ்து எதுவும் கிடையாது, தெய்வம் கிடையாது, பரலோகம் கிடையாது. இப்ப இவாளுடைய நாஸ்திக மதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அவளுக்கு இந்த உடல் தான் ஆத்மா, உடலை விட அழியாத ஒரு ஆத்மா உடலுக்குள்ள இருக்குன்னு ஒத்துக்கல. அதனால அவ நம்மள என்ன கேட்கிறா, உடல் அழியறத நம்ம கண்ணால பாக்குறோம், அதை எரிக்கிறோம், புதைக்கிறோம், உடல் பேடுறது. உடல் போன பிறகு பரலோகத்துல யார் சென்று எதை அனுபவிக்கிறதுக்கு இருக்கு? அனுபவிக்கிறவன் இருந்தா தானே அனுபவத்தை பேச முடியும். இதுதான் நாஸ்திக மதம். அதான் அவ கேட்கிறா, பஸ்மீர் பூதஸ்ய தேகஸ்ய புனக ஆகமனம் குதக. தேகம் எரிஞ்சு போயிடுறது, புதைஞ்சு போயிடுறது, மறுபிறவியாவது இன்னொன்னாவது. மறுபிறவிக்கெல்லாம் வழி கிடையாது, பரலோகம் கிடையாது. பாவத்தை கண்டு பயப்பட வேண்டாம். பாப பலனை பரலோகத்துல அனுபவிக்கிறதுக்கு இவனே இருக்க போறது இல்லையே. இவனே போனதுக்கு அப்புறம் அனுபவம் எங்க?
அதனால பாபத்தை கண்டு பயப்பட வேண்டாம், எப்படி வேணா நடக்கலாம் போலாம் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு வேத பாஷ்யர்கள் என்று பேரு. பாஷ்யர்கள்னா என்ன அர்த்தம்? வேதத்தை ஒத்துக்காதவான்னு அர்த்தம். சாஸ்திரத்தை நம்பாதவ, வேதத்தை ஒத்துக்காதவ வேத பாஷ்யர்கள். அடுத்தது குதிருஷ்டிகள். குதிருஷ்டிகள்ன்றவா யாருன்னு கேட்டா வேதத்தை ஒத்துப்பா, ஆனா வேதத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் விபரீதமா சொல்லுவா. முதல் பேர் வழி வேதத்தை நம்பாதவா. ரெண்டாவது பேர் வழி ஆஸ்திகன், வேதத்தை நம்பறான், ஆனால் அர்த்தங்கள் மொத்தமும் எப்படி இருக்கு? தப்பு தப்பா விபரீதமாக இருக்கு. ஆக வேத பாஷ்யர்களை பிரகடர பௌத்தாள்னு சொல்றோம், வேதத்தை ஒத்துக்காதவான்னு சொல்றோம். வேதத்தை ஒத்துண்டு விபரீதமா அர்த்தம் சொல்றவாள பிரச்சன்ன பௌத்தாள் என்று சொல்றோம். ஆக இப்பேற்பட்ட நாஸ்திகன் என்ன, ஆஸ்திக நாஸ்திகன் என்ன, இப்படிப்பட்டவாளிடத்திலிருந்து ஆபத்துக்களை போக்குவதற்காக அடுத்த கட்டம் பெருமாள் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா, அநேக அகத்திய சேவிதமான தேசத்திலே அநேக தேசிக அபதேசத்தாலே அவதரித்தருளினான். தமிழ்நாட்டுல அகத்திய சேவித தேசம்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல நாதமுனி, யாமுன முனி, ராமானுஜ முனி என்பதாக இப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள்லாம் அவதரிச்சார். காரணம் என்ன? பாஷண்ட மதத்தை நிரசனம் செய்து சித்தாந்த ஸ்தாபனம், வேதத்தை காப்பாற்றணும். அதாவது என்னன்னா, வேதத்தை ஒத்துக்காம போனாலும் பிரயோஜனம் இல்லை, வேதத்தை நான் ஒத்துக்கிறேன் சாஸ்திரத்தை நம்பறேன்னு சொல்லிவிட்டு அர்த்தங்களை விபரீதமா சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. வேதத்துக்கு ரட்சணம், வேதத்தை காப்பாத்தினதா ஆகாது. அதனால ஆச்சாரியர்களை பெருமாள் அவதரிக்க செய்தார். அதன் மூலமா பாஷண்ட மதங்கள் எல்லாம் நிரசனம் பண்ணினார். நிரசனம் பண்ணின பிறகு என்ன ஆச்சு? சம்பிரதாயத்துக்கு சித்தாந்தத்துக்கு ஸ்தாபனம் ஏற்பட்டு. யாரால? நாதமுனி, யாமுன முனி, ராமானுஜ முனி முதலான ஆச்சாரியர்களால. இதுல முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், என்னன்னா ராமானுஜ சித்தாந்தம் என்பது புதுசா ஏற்பட்டது இல்லை. நிறைய பேர் என்ன புரிஞ்சிட்டு இருக்கா, சங்கரர் பண்ணினது முன்னாடி இருக்கிறதாகவும் சங்கரருக்கு பிறகு ராமானுஜர் விசிஷ்டாத்வைதத்தை ஏற்படுத்தினதாகவும் நினைச்சிட்டு இருக்கா. அந்த மாதிரி கிடையாது. இந்த விசிஷ்டாத்வைதம் என்பது எம்பெருமானுடைய சித்தாந்தம், அனாதியா இருக்கு. விசிஷ்டாத்வைதம் தான் வியாச சித்தாந்தம். இத ஸ்தாபிதம் பண்ணினா ஆழ்வார்கள்லாம் முன்னாடியே இருக்கா. அப்புறம் நாதமுனி, யாமுன முனி, பாஷ்யக்காரர் எல்லாரும் அப்புறம் வந்திருக்கா, ஆழ்வார்களுக்கு அப்புறம். அதனால இந்த ராமானுஜ சித்தாந்தம்ன்ற வார்த்தை ராமானுஜர் ஏற்படுத்தினது இல்லை. முன்னாடியே இருந்த விசிஷ்டாத்வைதத்துக்கு காலக்கிரமத்துல வாட்டம் ஏற்படுற போது, இந்த சம்பிரதாயம் சீனிச்சு வரப்போது ராமானுஜர் அவதாரம் பண்ணி என்ன பண்ணினார்? இந்த விசிஷ்டாத்வைதத்தை தூக்கி நிறுத்தினார். அந்த உபகாரத்தினால நம்ம என்ன சொல்றோம்னா ராமானுஜ சித்தாந்தம். ஆனா ராமானுஜர் இத புதுசா அத்வைதத்துக்கு பிறகு ஏற்பட்டதுன்றது கிடையாது. வியாச சித்தாந்தமே எது? விசிஷ்டாத்வைதம். உபனிஷத்திலேயே திரையந்த நிஷ்ணாஸ்து என்பதாக விசிஷ்டாத்வைதிகளை சொல்லியிருக்கு. உபனிஷத்துல திரையந்த நிஷ்ணாஸ்துன்னா என்ன அர்த்தம்? திரையந்தன்னா வேதாந்தங்கள், உபனிஷத்து. உபனிஷத்தில் வல்லவர்கள், அர்த்தம் சொல்லுவதில் வல்லவர்கள் அப்படின்னு உபனிஷத்திலேயே சொல்லிருக்கு, கடோபனிஷத்துல சொல்றது. ஆக இந்த மாதிரி இது வேதாந்த மதம், வேதாந்த சித்தாந்தம். ஆக இந்த மாதிரி ராமானுஜர் பண்ணின உபகாரம் என்ன? க்ஷீணிச்சு போனதை தூக்கி நிறுத்தினர். அந்த உபகாரத்தினால நம்ம என்ன பேசுறோம்னா பகவத் ராமானுஜ சித்தாந்தம் அப்படின்னு பேசுறோம். இது புதுசு இல்லை, அனாதி. சரி, இவ்வளவு தூரம் ஆச்சு அவதாரம். சரீரேந்திரியங்களை கொடுத்தான், சாஸ்திரத்தை கொடுத்தான், தான் அவதரிச்சான், ஆழ்வார்களை அவதரிக்க பண்ணினா, ஆச்சாரிய சிரேஷ்டர்களான நாதமுனி போன்ற ஆச்சாரியர்களை கொடுத்தான், எல்லாம் பண்ணினான். போறல, அதுவும் போறல. ராமானுஜர் அவதாரம் பண்ணியும் போறல. அப்பவும் தப்பு தவறுமான அர்த்தங்கள் அப்படியேதான் இருந்தது. கடைசியில சுவாமி தேசிகன் அவதரித்த பிறகுதான்
ராமானுஜ சித்தாந்தம் என்பது நிலையாக அந்த அர்த்தங்களை எல்லாரும் சரியான விதத்துல புரிந்து கொள்வதற்கு காரணமாக அமைந்தது. இதுக்கு ரொம்ப அழகா எதிராஜ சப்ததி பாஷ்யக்காரர் விஷயமா சுவாமி தேசிகன் அருளி செய்ததுல ஒரு ஆச்சரியமான ஐதீகம் அதுல இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த எதிராஜ சப்ததியில ஒரு ஸ்லோகம் பாஷ்யக்காரருடைய பெருமைய சுவாமி தேசிகன் சாதிக்கிற போது பாஷ்யக்காரரை என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, சிகுரபந்த சைரந்திரிக்காக என்பதாக சொல்றார். அதாவது என்னன்னா, இதம் பிரதம சம்பவத்து குமதிஜால கூலங்கஷாக மிருஷாமத விஷானல ஜ்வலித ஜீவ ஜீவாகர தவக ஷரந்தி அமிர்தம் அக்ஷரம் எதி புரந்தரஸ்ய குட்டயக அப்படின்னு சொல்லி பாஷ்யக்காரரை சொல்றச்ச சிகுரபந்த சைரந்திரிக்காக என்பதாக அதுல சொல்ற. சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிக்காகன்னு சொல்ற. அதாவது என்ன அர்த்தம்னா, சைரந்திரிகை என்பவள் யாருன்னு கேட்டா, அரண்மனையில ராணிக்கு தலையெல்லாம் நன்னா வாரி அலங்காரம் பண்ணக்கூடிய பணிப்பெண்ணுக்கு பேரு சைரந்திரிகைன்னு பேரு. அப்படிப்பட்ட சைரந்திரிகை என்பவ பாஷ்யக்காரரை சொல்ற. அதாவது என்ன அப்படின்னா, வேதம் என்கிற ஸ்திரீயினுடைய கூந்தலான உபனிஷத் பாகங்களை அவாவா இஷ்டப்பட்டபடியெல்லாம் அர்த்தங்களை சொல்லி அப்படியே சின்ன பின்னப்படுத்தி அலங்கோலப்படுத்திட்டான். அலங்கோலம் அந்த மாதிரி அவாவா சிக்குப்பட சிடுக்குப்பட அந்த மாதிரி அந்த உபனிஷத் அர்த்தங்களை இதை விட கொதற முடியாது, கொதறி அலங்கோலப்படுத்திட்டான். அந்த மாதிரி அலங்கோலப்படுத்தின அந்த சமயத்துல பாஷ்யக்காரர் அவதாரம் பண்ணி என்ன பண்ணார், உபனிஷத்துக்கு சரியான அர்த்தங்களை சொல்லி இதுதான் வேதாந்தத்தினுடைய வாஸ்தவ அர்த்தம், இதுதான் உண்மையான அர்த்தம் என்று வேதாந்தங்கள் எப்படி அர்த்தங்களை அறிவிக்கிறதோ அதுல எந்த விதமான விபரீத ஞானமும் வராதபடி நல்ல தெளிவான ஞானத்தை என்ன பண்ணார், உபதேசத்தினாலையும் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் மூலமாகவும் பாஷ்யக்காரர் உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை தான் சாதிச்சார். அதனால இப்ப பாஷ்யக்காரர் எப்படி ஆனார்னா, வேதாந்தம் என்கிற வேதத்தினுடைய கூந்தலான உபனிஷத் பாகத்தை அலங்கோலப்படுத்தினதெல்லாம் சரி பண்ணி இதுதான் உபனிஷத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்பதாக நிர்தாரணம் பண்ணினதுனால அவரை சுவாமி தேசிகன் சைரந்திரிகை என்பதாக கூந்தல அலங்காரம் பண்ற பணிப்பெண், உபனிஷத்துக்கு சரியான அர்த்தங்களை சாதித்தருளினவர் என்பதாக சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துல ஒரு ஐதீகம் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, பாஷ்யக்காரருடைய அந்திம தசையில சரம தசை பரமபதத்துக்கு எழுத்துருடுற போற அந்த அந்திம தசையில சிஷ்யாள்லாம் கதறி அழுது பாஷ்யக்காரரை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது என்கிற அளவுக்கு கதற. காரணம் என்னன்னா, இனிமே இந்த சம்பிரதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு யார் உபதேசம் பண்றதுக்கு இருக்க, பாஷ்யக்காரருடைய பிரிவை எங்களால தாங்க முடியாது என்று அந்த மாதிரி கதறி அழற போது, அப்போ பாஷ்யக்காரர் என்ன பண்றார், பாஷ்யக்காரருடைய காலக்ஷேப கோஷ்டியில கொங்கு பிராட்டின்னு ஒரு சுவாமி பாஷ்யக்காரருக்கு உகந்த பாஷ்யக்காருடைய பிரீத்திக்கு பாத்திரமான சிஷ்யர். அந்த சிஷ்யினிடத்துல அவ்வளவு ஒரு பிரீத்தி விசேஷம் பாஷ்யக்காரருக்கு. அப்ப இந்த சிஷ்யால என்ன பண்றார், நேர நீங்க கொங்கு பிராட்டியினுடைய வீட்டுக்கு போங்கோ அப்படின்னு அனுப்புற. உடனே இந்த சிஷ்யாலாம் என்ன பண்றா, பிரம்ம வித்துக்களான இவாள்லாம் நேர பாஷ்யக்காரர் சாதித்தபடி அவருடைய சிஷ்யான கொங்கு பிராட்டியினுடைய வீட்டுக்கு போறார். போனா இவாளெல்லாம் ரொம்ப உபச்சாரம் பண்ணி எல்லாரையும் சேவிச்சு வணங்கி இவாளை கௌரவிச்சு கொண்டாடி அப்புறம் அவ கேட்கறா, இந்த மாதிரி
நீங்க வந்த விஷயம் என்ன, என்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்கணும். அப்ப இவாள்லாம் சொல்ற, இந்த மாதிரி பாஷ்யக்காரர் ராமானுஜர் பரமபதிச்சுட்டாருன்னா இனிமே இந்த சம்பிரதாய வளர்ச்சிக்கு என்ன பண்றது, யார் இந்த நல்ல சம்பிரதாயத்தை மேல மேல வளர்க்க போற, உபதேசத்தினால வளர்க்கணும், கிரந்தங்களை பண்ணி வளர்க்கணும், இந்த வளர்ச்சிக்கு யாரு இருக்கா அப்படின்ன உடனே அவ என்ன பண்ணினா இவள்கிட்ட பதில் பேசல, நேர கிடுகிடுன்னு உள்ள போனா. உள்ள போயிட்டு என்ன பண்ணினா நன்னா எண்ணெய கொண்டு வந்து வச்சுண்டா, சீப்பை கொண்டு வச்சுண்டா, உட்காண்டாவா எதிர்க்க உட்காந்து என்ன பண்ணினா தலைய அவுத்துண்டு அந்த சிடுக்கெல்லாம் என்ன பண்ணினா கையால நன்னா கோதி சிடுக்கெல்லாம் எடுத்தா. சிடுக்கெல்லாம் எடுத்த நாளைக்கும் தலைய நன்னா வாரினா. தலைய நன்னா வாரிண்டு அடுத்தது என்ன பண்ணினா ஒரு சேப்பு நூலால அந்த தலைமையிலெல்லாம் கோத்து கட்டினா. அப்புறம் மிச்சம் இருக்கிற கூந்தெல்லாம் வாரினா. வாரி அடுத்தது என்ன பண்ணா ஒரு வெள்ளை நூலை எடுத்து மிச்ச பாகத்தை கட்டினா. அப்புறம் தலைய முடிஞ்சுட்டா. முடிஞ்சுட்டு இவளுக்கு விட கொடுத்து போயிட்டு வாங்கன்னு வேற அனுப்பிச்சுட்டா. இவ கேட்ட கேள்விக்கு ஒண்ணும் பதில் சொல்லல, தான் தன்னாலே நல்லா வாரி முடிஞ்சுட்டு போயிட்டு வா அப்படின்னுட்டா. உடனே இவாள்லாம் பாஷ்யக்காரர் இடத்துல வந்துட்டு என்ன கொங்கு பிராட்டிய பார்த்தேல, உங்களோட வருத்தத்தை சொன்னேல, என்ன வருத்தம் அவளுக்கு, பாஷ்யக்காரர் பரம் பேச்சுட்ட சம்பிரதாயத்துக்கு இனிமே யாரு இருக்கா கேட்டேல அப்படின்ற. உடனே அவ கொங்கு பிராட்டி இந்த மாதிரி தலைய வாரிண்டா, முதல்ல ஒரு சேப்பு நூலால சுத்தினா, அப்புறம் வெள்ளை நூலால சுத்தினா, முடிஞ்சுட்டா. இதத்தான் பாப்போம், ஒண்ணும் பேசல அப்படின்னு உடனே பாஷ்யக்காரர் சிரிச்சுட்டு அந்த அர்த்தத்தை நான் சொல்றேன் உட்காருங்கன்னு எல்லாரையும் உட்காத்தி வச்சார். உட்காத்தி வச்சுட்டு அந்த கொங்கு பிராட்டின்றவ வேற யாரும் இல்ல, வேதமே ஸ்திரீ வடிவத்துல எனக்கு சிஷ்யாக சேர்ந்தார். வேதமே பெண்ணுரு கொண்டு என்ன ஆச்சாரியனா வரிச்சு எனக்கு சிஷ்யாக அவ சேர்ந்தா. வேதமே அவ பண்ணின காரியத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, தன்னுடைய அவதாரத்துக்கு ராமானுஜர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி அத்தனை பேரும் வேதத்துக்கு கண்ணா பின்னான்னு அர்த்தம் சொல்லி அந்த உபனிஷத் பாகத்தை அவ்வளவு அலங்கோலப்படுத்தி சிக்குபட வச்சு விட்டார். பாஷ்யக்காரன் அவதாரம் பண்ணி அதன் பிறகு ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் மூலமாக வேதாந்தங்களுக்கு விபரீதமா அர்த்தம் சொல்லக்கூடிய பட்சங்கள் எல்லாம் கண்டிச்சு அந்த வேதாந்தத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் மூலமாக வெளியிட்டதான் அவ தலைய நன்னா வாரி சிடுக்கு எடுத்து என்ன பண்ணினா சேப்பு நூலால கட்டினான்னா அவர் எதியோ இல்லையோ சன்னியாசியோ இல்லையோ பாஷ்யக்காரர் சேப்பு நூலால கட்டினான். அதுக்கப்புறம் சொல்றார், நான் அவதரிச்சு சித்தாந்தத்தை சொன்னது போராது, இந்த சித்தாந்தத்துல இன்னும் மாட்டம் வரப்போகுது. ராமானுஜ சித்தாந்தத்தையே என்ன பண்ண போறா, விபரீதமாக அர்த்தம் சொல்லிட்டு இதுதான் பாஷ்யக்காரர் சித்தாந்தம், இதுதான் பாஷ்யக்காரர் சித்தாந்தம் என்பதாக வரப்போறது விபரீதங்கள்லாம். அந்த மாதிரி இப்ப ராமானுஜ சித்தாந்தம் விசிஷ்டாத்வைதம் ஸ்தாபிக்கப்படவில்லை, முழுமையா ஸ்தாபிக்கப்படல. அதனால நாம் சொன்ன விஷயத்துக்கு பிற்காலத்துல விபரீதமான அர்த்தங்கள் வரப்போறது. அதை என்ன சொல்ல போற, இதுதான் பாஷ்யக்காரர் சொல்றார், இதுதான் பாஷ்யக்காரர் சொல்றார், பழிய சுமக்க போறார் பாஷ்யக்காரர். ஆக இவருடைய பட்சத்தை இந்த மாதிரி என்ன பண்ண போறார், சில பேர் இந்த கோஷ்டியில உருவகப்படுத்த போறார். அதனால அந்த வேதம்ன்ற அதாவது ஸ்ரீ வடிவத்துல அப்போ அந்த என்ன பண்ணினா, அப்ப அடுத்தது என்ன பண்ணினா இன்னும் தலைய வாரி வெள்ள நூலை போட்டு கட்டினதுதான் சுவாமி தேசிகனாக தான் அவதரிக்க போறத சூச்சிக்கிறார். சுவாமி தேசிகனாக அவர் கடைசி வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்துல இருந்தார். கடைசி வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்துல இருந்து தன் உபதேசத்தினாலேயும் தான் சாதித்தருளின கிரந்தங்கள் மூலமாகவும் ராமானுஜ சித்தாந்தத்தை நிலநாட்டினார். சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணி ராமானுஜ சித்தாந்தத்தை ஸ்தாபித்த பிறகுதான் விசிஷ்டாத்வைதமானது நிலைத்து நிற்க போகுது. அதுக்கப்புறம் அதுக்கு வாட்டமானது வராது. தூப்பர் தேசிகன் அவதாரம் பண்ணி அவர் சித்தாந்த ஸ்தாபனம் பண்ண பிறகு இருந்த புரிஞ்ச நஞ்ச பாஷ்யக்காரர் புரிஞ்சுக்காத பேசின பேச்செல்லாமோ அடிபட்டு போய் கடைசியில நம்முடைய ராமானுஜ சித்தாந்தம் சுவாமி தேசிகன் ஸ்தாபிக்கிறதுனால நிலை நிற்க போகிறது.
என்பதாக இந்த ஐதீகத்தின் மூலமா சுவாமி தேசிகனுடைய திருவவதாரம் சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரனுடைய அவதாரம். அதாவது பகவானுடைய கண்டாவதாரம்னு சொல்லுவா, சாட்சாத் திருவேங்கடமுடையானுடைய அவதாரம்னு சொல்லுவா. ஸ்ரீ பாஷ்யக்காரரே மற்றொரு அவதாரமாக சுவாமி தேசிகனாக அவதரித்தார் என்பதாக சொல்லுவார். அதனால சுவாமி தேசிகனுடைய அவதாரம் ஏற்பட்ட பிறகுதான் பாஷ்யக்காரருடைய ஒரு திருவுள்ளத்தை எல்லாரும் நன்னா புரிஞ்சுக்க முடியாது. அது வரைக்கும் ஆகல. இந்த விஷயத்த பிள்ளையந்தாதியில சுவாமி தேசிகனுடைய குமாரர் நயினாராச்சாரியார் சுவாமி, வரதாச்சாரியார்னு திருநாமம், நயினாராச்சாரியார் சுவாமி சுவாமி தேசிகன் விஷயமாக ஆச்சரியமா ஒரு பாசுரம் சாதிக்கிறார். அதாவது என்னன்னு கேட்டா, அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும் பொருள் நூல் விரித்து நின்று தண்ணீர் புகழ் வேங்கட மாமலை மேவியும் பின் வென்றி புகழ் திருவேங்கட நாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மே நின்ற நோய்கள் தவிர்த்தனே. இப்ப சொன்ன விஷயம் அதாவது என்னன்னா, அன்று இவ்வுலகினை ஆக்கி, பிரளய தசையில ஜீவர்களுடைய அவல நிலையை பார்த்து பெருமாள் என்ன பண்ணான், தேகேந்திரியங்களை கொடுத்து சிருஷ்டிச்சான். அதுதான் அன்று இவ்வுலகினை ஆக்கி. அது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன பண்ணினான்னு கேட்டா, அரும் பொருள் நூல் விரித்து சாஸ்திரத்தை வெளியிட்டோம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் என்பதாக முதல்ல நாபி கமலத்துல பிரம்மாவை சிருஷ்டிச்சு பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணினோம், சாஸ்திரத்தை வெளியிட்டோம். அரும் பொருள் நூல் விரித்து, அதுவும் பிரயோஜனப்படல. சாஸ்திரங்களை வெளியிட்டோம், ஜனங்கள் அந்த சாஸ்திரத்தை நன்னா புரிஞ்சுக்கல. அடுத்தது அவதாரம் பண்ணினது போராதுன்னு சொல்லிவிட்டு திருவேங்கட முடையான திருமலையில அச்சாரூபியாக சேவை சாதித்தோம். நின்று தண்ணீர் புகழ் வேங்கட மாமலை மேவியும் பின். ஏன்னு கேட்டா, அவதார தசையில பெருமாளை அந்த காலகட்டத்துல உள்ளதாதானே சேவிச்சிருக்க முடியும். ஆனா அர்ச்சாவதாரம்ன்றது எப்படி, காலங்காலமா எல்லாரும் பின்னாடி வரவா கூட அர்ச்சைய சேவிக்க முடியும். அதனால பெருமாள் என்ன பண்ணினா, எல்லாருடைய கண்ணுக்கும் தான் விஷயமாகும்படி திருவேங்கடமுடையான் திருமலையில எழுந்தருளினோம். அதுவும் பிரயோஜனப்படல. இப்ப எல்லாரும் கேட்பா, திருப்பதியில அப்படி ஒரு கூட்டம் இருக்கே, சேவிக்கவே முடியாத, பெருமாளை சேவிக்கிறதுல ஆசை இருந்தாலும் கூட்டத்தை நினைச்சா பயமா இருக்கே, போக முடியலையே, அது என்னத்துக்கு அந்த மாதிரி திருவேங்கட மலையில பெருமாள் எழுந்தருளியும் பிரயோஜனம் இல்லாத பெருத்துன்னு சாதிக்கிறார். அவதார் அதாவது என்ன, அச்சாரூபியா இருந்தும் ஜனங்கள் கடத்தேறதுக்கு அது பிரயோஜனப்படலேன்னு ஏன் சாதிக்கிறார்னா, திருமலையில கூட்டம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவாவா மனசுல எவ்வளவோ குறைகளை வச்சுட்டு ஆசைகளை தேக்கி வச்சுட்டு பகவானிடத்துல பட்டியலை கொடுத்து, எனக்கு இந்த கஷ்டம் போகணும், இது வேணும், அது வேணும், அது வேணும்னு எல்லாரும் பிரயோஜனாந்தரத்தை வேண்டி இதை கொடு அதை கொடுன்னு கேட்டுட்டுதான் அங்க கூட்டம் வரதே தவிர, யாராவது ஒருத்தர் எனக்கு உன்னை பத்தின ஞானத்தை கொடு, யாராவது வராளா திருமலைக்கு? என்ன வேண்டிட்ட பெருமாள், என்ன எனக்கு பரமாத்மாவை பத்தின ஞானமே இல்ல, திருவேங்கடமுடையான இடத்துல எனக்கு உன்னை பத்தின ஞானத்தை கொடுன்னு கேட்டேன்னு யாராவது பேசுறாளோ? உடனே பெருமாளுடைய அர்ச்சையும் அகுணாக எடுத்து அவன் என்ன நினைச்சான், தன் திருமேனிய சேவிப்பான், தன்னை சேவிப்பான், உடனே எங்கிட்ட பக்தி வரும், என்னிடத்துல பக்தி வந்துதானா என்ன அடையறதுல ஆசை வரும்னு அவன் நினைச்சான். எனக்கு உங்ககிட்ட பக்தி இருக்கு, ஆனா ஒன்னு அடையறதுக்கு இல்ல, நீ குடுக்கறத அடையறதுக்கு. அதை குடு, இதை குடு, இது வேணும், அது வேணும், அதனால உங்ககிட்ட பக்தி இருக்கு. அதாவது என்னன்னா, திருப்பதி பெருமாள்கிட்ட வேண்டிண்டா உடனே எல்லா பலனும் கிடைக்கிறதுன்னு நீ குடுக்கறதுல எனக்கு ஆசை இருக்கே தவிர உங்ககிட்ட ஆசை இல்லை. அதை நீ குடுக்கறதுனால நான் உங்ககிட்ட வரேன். பெருமாள் பார்த்தோம், என்னடா அது ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே, இந்த மாதிரி இருக்கேன்னு. நின்ற தண்ணீர் புகழ் வேங்கட மாமலை மேதியும் பின். அப்படி அச்சையில பெருமாள் எழுந்தருளியும் யாரும் ஞானத்தையும் பக்தியும் அவன்கிட்ட கேட்கல. உடனே பார்த்தான், வென்றி புகழ் திருவேங்கட நாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து
மண்மே நின்ற நோய்கள் தவிர்த்தனே. அதுக்கப்புறம் அந்த திருவேங்கடமுடையான் பார்த்தான், சரி நம்ம தூப்புல் வள்ளல் சுவாமி ஸ்ரீ தேசிகன் வெங்கடநாதன் நாமளே அவதரிக்க வேண்டியது என்று எப்பொழுது சுவாமி தேசிகனாக அவதரித்தானோ அப்புறம் எல்லாரும் நல்ல ஞானத்தை பெற்றுண்டார், எல்லாரும் சரணாகதி பண்ணிட்டார். சம்சார கஷ்டத்திலேருந்து பல பேர் விடுபட்டு அதுக்கப்புறம் மண்மே நின்ற நோய்கள் தவிர்த்தன. பிறவி பிடியிலேருந்து விடுபட்டார், சம்சார தாபத்திலேருந்து விடுபட்டார். அந்த மாதிரி விடுபட்டு சாஸ்வதமான பகவத் அனுபவத்தை துக்கமே இல்லாத அனுபவிச்சுண்டு பேரானந்தத்தை உடையவர்களாக ஆனார்கள் என்று சொன்னதுனால பாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்தையும் சுவாமி தேசிகன் அவதரித்து அவர் சாதித்தருளின விஷயங்களை கொண்டுதான் நம்ம பாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்தை அறிகிறோமே தவிர இல்லாமல் போனா வேற எதுனாலையும் அவருடைய திருவுள்ளத்தை அறிய முடியாது என்பதாக ஸ்ரீ தேசிக தர்சனம் என்பதாக சொல்லிட்டு இனி வரப்போற உபன்யாசங்கள்ல அப்படி ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்தை பிரமாண சம்பிரதாயங்களை கொண்டு தத்துவத்தை எப்படி ஸ்தாபிக்கிறார், உபாயத்தை எப்படி ஸ்தாபிக்கிறார், புருஷார்த்தத்தை எப்படி ஸ்தாபிக்கிறார் என்பதாக தத்துவகித புருஷார்த்தங்கள் ஒவ்வொன்றையும் பூர்வாச்சாரிய சம்பிரதாயம் வேதாந்த பிரமாணங்களை கொண்டு இதுக்கெல்லாம் மூலமா ஆதாரமா இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ரகசிய திரேசாரம் என்று அவர் சாதித்தருளின திவ்ய ஸ்ரீசுக்தி எப்படி பிரமாண சம்பிரதாயத்துக்கு அனுகுணமாக இருக்கு, எப்படி ஸ்ரீ ராமானுஜருடைய அபிமதத்தை அது எடுத்து காட்டுகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய உபன்யாசங்களை தொடர, அதாவது என்னன்னா இதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்த உபன்யாசம், அதனுடைய தொடர்ச்சி தான் அதுக்கு அடுத்தது. அதனால இது என்னன்னா ஒவ்வொன்னா பார்க்கணும். தத்துவத்திலேருந்து ஆரம்பிச்சு உபாயத்தை பார்த்து புருஷார்த்தத்தை பார்த்து இத கேட்கிறவா அடைய வேண்டிய பிரயோஜனம் தத்துவத்தை அறிந்து உபாயத்தை அனுஷ்டித்து புருஷார்த்தத்தை அனுபவிக்கின்றவர்களாக ஆகி சம்சாரம் என்கிற துயரத்திலிருந்து முழுமையாக விடுபட்டார்களே. ஆனால் அது ஸ்ரீ சுவாமி தேசிகனுக்கு மிகவும் உகப்ப கொடுக்கக்கூடியதாயும் சுவாமி தேசிகன் எப்படி சந்தோஷப்படுவார், எம்பெருமான் தன்னை அவதரிக்க செய்து தன் மூலமா பண்ணின கிருஷி பலித்தது என்று சுவாமி தேசிகனோ ஜீவாத்மாக்கள்லாம் பகவானை அறிஞ்சு சரணாகதி பண்ணி அவனை அடைஞ்சா அவருக்கு அது அவ்வளவு உகப்ப தரும். நாம அதன்படி நடந்தமானாக்க அது நம்முடைய நல்வாழ்வுக்கு நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கு அவர் காட்டின வழியானது நமக்கு உறுதுணையா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சம்சாரத்துல அல்லல் படக்கூடியதான ஒரு சமமே இருக்காது. அதுல ஒரு விஷயம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா இந்த மனுஷ சரீரம்ன்றது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மகதா புண்ணிய பண்ணியேன கிரீதேயம் காயனௌத்வயா பிராப்தும் துக்கோததேகே பாரம்ஸ்வர யாவன்ன வித்யதே. மனுஷ சரீரம்ன்றது நம்ம ரொம்ப புண்ணியன்ற விலை கொடுத்து வாங்கியிருக்கோம், அவ்வளவு சுலபம் இல்லை. நாம பண்ணின கர்மாவில ஆடாவோ மாடாவோ பிறந்தா எதையா தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி உண்ட, சாஸ்திரத்தை அறிய முடியுமா, சரணாகதி தான் பண்ண முடியுமா? மனுஷ சரீரம்ன்றது கிடைப்பதற்கு அரிது, புண்ணியன்ற விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். இந்த மனுஷ சரீரம்ன்ற ஓடமானது அழியறதுக்கு முன்னாடி இந்த சரீரத்தை கொண்டு என்ன பண்ணணும், பகவானை அறிந்து அவன் திருவடியில சரணாகதிய பண்ணி மோட்சானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த ஓடத்தை நம்ம பயன்படுத்திட்டா அதுவே புத்திசாலித்தனம். இல்லைன்னா ஓட மாதிரி அமிழ்ந்து போனமான சம்சாரத்துல அல்லல் பட வேண்டியது. அதனால சுவாமி தேசிக தர்சனத்துல எல்லாரும் விஷயங்களை கேட்டு அனுபவிக்கிறதோட இல்லாத அத ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு பயன்படும்படியாக உபாயத்தை அனுஷ்டித்து அவரவர்களும் பிறவிய சபலமாக்கி கொண்டு சம்சார துன்பத்திலேருந்து விடுபடணும்ன்ற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில ஆத்ம உஜ்ஜீவனத்தை கருதிதான் இப்படிப்பட்டதான ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதனால மேலும் தொடர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு வந்தேன்னா மற்ற விஷயங்கள்ல உள்ள தோஷத்தையும் இதுல உள்ள குணத்தையும் அவாவா நல்லா தெரிஞ்சுக்கலாம்.
தோஷங்களை அறியறது என்னன்னா அப்படி உள்ளவாளும் குணத்தை பார்த்து வரணும்ன்றதுக்கே தவிர அவளை குறை சொல்றது நோக்கம் இல்ல, அவளை இழிவுபடுத்துறது நோக்கம் இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு விஷயத்துல தோஷம் இருக்குன்னா அதை என்ன பக்குவப்படுத்திக்கணும், மனச அதை அங்கீகரிச்சு ஏற்றுக்கொண்டு தோஷத்தை விலக்கி என்ன பண்ணணும், குணத்துக்கிட்ட வந்தா அது நமக்கு ஒரு லாபம் இல்லை, அவளுக்கு லாபம். தோஷத்திலேருந்து விலகி குணத்தை ஆசிரியிச்சா அதை அவா கடத்தேறதுக்கு பிரயோஜனப்படுமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இப்ப யாரையும் நமக்கு குறை சொல்றதும் நோக்கம் இல்லை, பரிபவப்படுத்துறதும் நோக்கம் இல்லை, இழிவுபடுத்துறதும் நோக்கம் இல்லை, காலனாக்கு பிரயோஜனம் இல்லை, அது நோக்கம் இல்லை. ஆனால் அவாவா நன்னா சிந்தனம் பண்ணி தோஷம் உள்ளத விலக்கி குணமுள்ளதை ஆசிரியிச்சா அவாவா இந்த சம்சாரத்துல இனிமே கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு உஜ்ஜீவனத்துக்கான வழிய தேடிக்கலாம்ன்றத தவிர வேற எதுவும் இதுல பிரயோஜனத்தை உத்தேசிச்சு எதுவுமே கிடையாது. புரிஞ்சுத? ஆக இத அடுத்த இது இங்க நான் கவிதார்க்கிக சிங்காய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. வள்ளுவர் கோட்டத்துல புதுசா யாராவது வந்திருக்கேன்னா நம்பர் ஒரு நிமிஷம் எல்லாரும் இருப்போம், எல்லாரும் நம்பர் கொடுத்துருக்கோங்க. அவளுக்கு திருப்பி தகவல் டெய்லி உபன்யாசங்கள்லாம் அதுல வந்துட்டு இருக்கு, அந்த குரூப்ல வாட்ஸ்அப்ல இருக்கேன்னா டெய்லியுமே ஒரு நிமிஷம் எல்லாரும் வெத்தல் பாக்க வாங்கிக்கோங்க. பத்திரிக்கையா